மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சென்னை மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் இருந்தும் வாகனங்கள் மூலம் அஞ்சலி செலுத்த மக்கள் வந்துள்ளதால் மெரினா கடற்கரையில் கூட்டம் அலைமோதுகிறது. அது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், ஜெயலலிதா உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்துல என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? அதாவது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களினுடைய நினைவிடத்தில் 6வது நாளாக பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். வாட விடுமுறை நாளான இன்று ஏராளமான பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. பெரும்பாலான வெளியூர்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் மறைந்த முதல்வர் அவர்களினுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வருவதை பார்க்க முடிகிறது. மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் காவல்துறையின் பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூட்டம் அதிகமாக இருப்பதால் மகளிருக்காக தனி வரிசையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறை கூட்டத்தை பகுதியாக கூட்டம் அதிகமாக இருப்பதன் காரணமாக பகுதியாக காவல்துறையினர் நிறுத்தி அவர்களை நினைவிடத்திற்கு அனுப்பி வருகிறார்கள். மேலும் மக்கள் மற்றும் மகளிர் அதிக அளவில் வருவதால் கண்ணீருடன் அவர்கள் தங்களுடைய அஞ்சலி அவர்கள் செலுத்தி வருகிறார்கள். மேலும் மலர் தூவி மறைந்த முதல்வருக்கு அவர்கள் அஞ்சலியை செலுத்தி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கூட்டம் அதிகமாக இருப்பதால் அதிக அளவில் காவல்துறையின் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் தென் மாவட்டங்களிலிருந்தும் தமிழகத்தின் பல மாவட்டங்களிலிருந்தும் பேருந்துகளிலும் வாகனத்திலும் பொதுமக்கள் அதிக அளவில் வந்திருப்பதால் மெரினா கடற்கரை முழுவதுமாகவே கூட்டமாக காணப்படுகிறது. அந்த அவர்கள் வந்திருக்கக்கூடிய வாகனங்களை நிறுத்துவதற்காக சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கே நினைவிடத்திற்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு உணவும் மற்றும் குடிநீர் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வெயிலின் காரணமாக எதுவும் உடல்நலக்குறைவு ஏற்படுபவர்களுக்கு மருத்துவ வசதியும் ஏற்பாடு இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையிலே காலையிலிருந்து நடிகை திரிஷா மற்றும் அதிமுகவினுடைய நிர்வாகிகளும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் RB உதயகுமார், மீன்வளத்துறை அமைச்சர் போன்றோர் நேரில் அஞ்சலி செலுத்தியதை பார்க்க முடிந்தது. மேலும் வளர்மதி, கோகுலேந்திரா போன்ற முன்னாள் அமைச்சர்களும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களினுடைய நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தியதை நம்மால் பார்க்க முடிந்தது. மேலும் RB உதயகுமார் தலைமையிலான அம்மா பேரவையினர் இறந்த முதலமைச்சர் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியதையும் நம்மால் இங்கே பார்க்க முடிந்தது. ரகுவரன், அங்க வருகை தந்திருக்கக்கூடிய மக்கள் தரப்புல என்ன தெரிவிக்கப்படுது? அதாவது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களினுடைய நினைவிடத்திலே பொதுமக்கள் மற்றும் மகளிர் நேரில் அஞ்சலி செலுத்துவதை நம்மால் பார்க்க முடிந்தது. இங்கிருந்து நினைவிடம் இருக்கும் இடத்திலிருந்து மெரினா கடற்கரை வரை நீண்ட வரிசையில் நின்று மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக காத்திருக்கிறார்கள். மேலும் அழுத வண்ணமாகவும் மலர்களை தங்கள் கைகளில் எடுத்து வந்து மறைந்த முதல்வர் அவர்களினுடைய நினைவிடத்திலே அவர்கள் தூவியும் வருகிறார்கள். ஏராளமான குழந்தைகளையும் அழைத்து வந்து மற்றும் பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று அவர்கள் அழுதவாறே தங்களுடைய முன்னாள் முதலமைச்சருக்கு அவர்கள் நினைவஞ்சலியை செலுத்தி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது.